வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதும் அதனால ஸ்பெர்ம் கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்பாலஜி எப்படி பாதிக்கப்படுதுன்றோம். இந்த சித்த மருத்துவத்துல என்ன தீர்வு அதுக்கு இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்ஃபெக்ஷன் ஒன்னு வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ல ரொம்ப காமன் என்னன்னு பாத்தீங்கன்னா மம்ஸ், அதாச்சும் விளையாட்டம்மைன்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ், அதாச்சும் மஞ்சக்காமாலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ். அண்ட் ரீசெண்டா இப்ப ஏற்படக்கூடிய கோவிட் இன்ஃபெக்ஷனால கூட உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மோட்டிலிட்டி பாதிக்கப்படலாம். பாக்டீரியால ரொம்ப காமனான பாக்டீரியா ஈ கோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. இது எங்க இருந்து பரவும்னா ஆண்களோட ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம்ல இருந்து, அதாச்சும் ஆண்களுக்கு யூரின் வர்ற பாதையும் செமன் வெளியேற பாதையும் பொதுவானதாக இருக்கிறனால ஈஸியா யூரினரி இன்ஃபெக்ஷன் செமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அது போக உங்களுக்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இருக்கு, அண்ட் தென் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா, ஸ்டெஃபலோகாக்கஸ் பாக்டீரியா, இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்னால ஸ்பெர்மோட கவுண்ட் கண்டிப்பா பாதிக்கப்படும். அதை நம்ம எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செமன் கல்ச்சர் அப்படிங்கிற டெஸ்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு சிம்டம்ஸ் ஆரம்பத்துல தெரியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அடி வயிற்றுலையும் முதுகு பகுதியிலும் அதிகமான வலி இருக்கும். மெயினா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்போ பயங்கரமான பெயின் இருக்கும். யூரின் போகும்போது ரொம்ப ஸ்மெல்லோட யூரின் வெளியேறும். அண்ட் தென் சில பேருக்கு பயங்கர டயர்ட்னஸ் கூட இருக்கும். இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் செமன்ல கலந்துருக்குங்கிறதுக்கு ஒரு சிம்டமா இருக்கலாம். இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம செமன் கல்ச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா, இது நான் எப்படி இதை நான் தவிர்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அலோபதி மெடிசன்ல ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி ஆன்டி வைரல் ஆன்டிபயோட்டிக்ஸுமே உங்களோட ஸ்பெர்மை குறைக்குது, கவுண்டை குறைக்குதுங்கிற ஆய்வுகள் நிறையவே இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த பாக்டீரியாவை அழிக்கும் போதோ இல்ல ஆன்டி வைரல் வைரஸ் அழிக்கும் போது கூடவே சேர்ந்து ஸ்பெர்ம் செல்லோட செல் ஸ்ட்ரக்சர், அதாவது டிஎன்ஏவையே பாதிச்சு ஸ்பெர்மையே கம்ப்ளீட்டா அழிக்குது. இதன் மூலமா கவுண்ட் பயங்கரமா குறையும். ரெண்டாவது ஆன்டிவைரல், ரிபாவைரின் போன்ற நிறைய ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் என்ன பண்ணுது, டெஸ்டோஸ்டிரோன் லெவலையே அதிகமா குறைச்சிருது. ஸோ இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மோட்டிலிட்டி கண்டிப்பா பாதிக்கும். ரெண்டாவது, இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அதோட வர்ற பாதை, செமன் வர்ற பாதையான எபிடிடெர்மிஸ் ஆகட்டும், வாஸ் டிஃபரன்ஸ் ஆகட்டும், செமினல் வெசிக்கல் ஆகட்டும் வீக்கம் அடைஞ்சு அதன் மூலமாகவும் ஸ்பெர்ம்கள் நிறைய இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்னதான் அலோபதியில ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுவுமே கண்டிப்பா சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும் போது இதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துல இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம இந்த வைரஸையும் இந்த பாக்டீரியாவையும் அழித்து ஸ்பெர்ம் கவுண்டை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. நிறைய மூலிகைகள் இன்க்ளூடிங் நிலவேம்பாகட்டும், இல்லைன்னா கொடிவேலி ஆகட்டும், அண்ட் தென் வல்லாதகின்னு சொல்லக்கூடிய சேராங்கட்டை ஆகட்டும், அஸ்வகந்தா, அதிமதினம், சீந்தில் போன்ற நிறைய மூலிகைகள்ல செய்யக்கூடிய மருந்துகளும் ரசாயன கலவைகளும் உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டை பாதிக்காம இந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாலோட குறைச்சு உங்களோட மோட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சித்த மருத்துவம் ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். இந்த நியூஸை நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சேன். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.